வாளை உயர்த்துகிறோம், தலைக்கீழ் விழுது அரசுல்லா. நாங்க வாழை ஒசத்துறோம், கை கீழ் விழுது அரசுல்லா. அது என்ன எங்களுக்கு விளங்கல்ல. சொன்னாங்க, ஜிப்ரீலும் அவருடைய மலக்குமார்களை யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களே, நிலை குலைந்து முழு முஷ்ரிக்குங்களும் விரண்டோட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் குறுகிய ஷார்ட் டைமுக்குள்ள முழு பத்ருடைய களத்தையே முஸ்லிம்களுக்கு சார்பாக அல்லாஹ் மாற்றினான். இந்த பத்ர் யுத்தம் எனப்படக்கூடிய இந்த பேட்டில் ஆஃப் பத்ர், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை ரமதானுடைய மாதம் முதல் கட்டமாக இந்த பிறை 17 அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். கண்ணியமானவர்களே, நாம் இந்த இரவு வெறுமனே பத்ர் யுத்தம் நடந்த நிகழ்வாக மாத்திரம் பார்க்காமல் அல்லாஹ் முழு உலகத்துக்குமே இஸ்லாத்தினுடைய பிரகாசத்தை கொண்டு சென்ற ஒரு நைட்டாக, ஒரு இரவாக நம்முடைய கல்வியில் இந்த இரவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயம் இருக்குது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நைட்ல அல்லாஹ் பத்ர் யுத்தம் சஹாபாக்கள் தயாராகக்கூடிய இரவாக இஸ்லாமிய வரலாறு முன்வைத்துக் கொண்டிருக்குது. அதே தருணத்தில் ரமதானுடைய மாதம் இந்த 17வது நைட் தான் அல்லாஹ் தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவியான 11 மனைவிமார்களுக்கு மத்தியிலும் மிகவுமே முஹப்பத்துக்குரிய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மரணமும் இந்த 17வது நைட்ல ஏற்பட்டிருக்குது. கனிமான சகோதரர்களே, பத்ருடைய நிகழ்வு என்பது அது ஒரு பகுதி. ஆயிஷாவுடைய மரணமும் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய 17வது இரவுல அல்லாஹ் ஏற்படுத்தினான். எனவே இந்த இரவு என்பது முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மிகவுமே அது ரிமைண்டர் பண்ணப்படக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதியாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த இரவுக்கு இந்த ஒரு குர்ஆன்ல ஒரு ஆச்சரியமான ஒரு பேரை படைத்த ரப்பு இந்த இரவுக்கு சூட்டிருக்கிறார். இந்த பத்ருடைய நிகழ்வு நடந்த இந்த இரவுக்கு குர்ஆன் எங்களுக்கு வச்ச ஒரு அழகான பேர் இருக்குது. கண்ணியமானவர்களே, யௌமுல் ஃபுர்கான். அல்லாஹ் தஆலா இந்த 17வது நைட் பத்ர் யுத்தம் நடந்த அந்த இரவுக்கு, அந்த நாளுக்கு குர்ஆன் வச்ச அழகான பேர் இருக்குது, யௌமுல் ஃபுர்கான் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, யௌமுல் ஃபுர்கான் என்றால் இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு மேல இஸ்லாத்துக்கு மத்தியிலும் குஃப்ருக்கு மத்தியிலும் மிகப்பெரும் ஒரு மதிலை, மிகப்பெரும் ஒரு பேரியரை, மிகப்பெரும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இஸ்லாம் மார்க்கத்தை படைத்த ரப்பு அதை உலகத்திற்கு வளர்ச்சியாக, ஹைலைட்டடாக இஸ்லாம் மார்க்கத்தினுடைய எழுச்சியை உண்டு பண்ணிய தினமாக அல்லாஹ் இந்த 17வது நாளை ஏற்படுத்தினான். குர்ஆனில் இதற்கு வைக்கப்பட்ட பேர் யௌமுல் ஃபுர்கான் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த 17வது இரவு இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு யௌமுல் ஃபுர்கானாக, கஸ்வத்து பத்ரில் குப்ரா, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் யுத்தத்தை ஏற்படுத்திய ஒரு தினமாக இந்த 17வது இடத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்க எங்க கல்வியில ஒரு ஆழமான விடயத்தை பதிவு செய்து கொள்ளணும். இந்த உலகத்துல எத்தனையோ நபிமார்கள், ரசூல்மார்கள் வந்து சென்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு நபியும் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு தௌஹீதை கொண்டு செல்லக்கூடிய தருணத்துல, ஏகத்துவத்தை கொண்டு செல்லக்கூடிய தருணத்துல அந்தந்த சமுதாயத்தவர்கள் அந்த நபியை எதிர்த்திருக்கிறார்கள், அந்த நபியோட ஃபைட் பண்ணிருக்கிறாங்க, அந்த நபியோட போராடி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கால யா கௌமி அப்துல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு. என்னுடைய சமுதாயமே, படைத்த ரப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஒருவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீதை, இந்த ஷஹாதா கலிமாவை முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நபியும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அந்தந்த சர்மத்தில் அவர்கள் முன்னோக்கி இருக்கிறாங்க. ஆனால் கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றுல எந்த நபியும் அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி அந்த சமுதாயத்தவர்களுக்கு எதிராக அவர்கள் செல்லவில்லை. நபிமார்கள், ரசூல்மார்கள் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க, தங்களை அவர்கள் அமைதியாக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா எப்பொழுது அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்தானோ, அந்த ஈஜிப்துடைய பூமி, ஃபிரௌனுடைய ஆட்சி காலம், ஃபிரௌனுடைய கொடிய அந்த பயங்கரமான ரூலிங் முறை மிகப்பெரும் ஒரு தாக்கத்தை அந்த காலத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தௌஹீத, அல்லாஹ் கொடுத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர்களுக்கு முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அந்த சந்தர்ப்பம் ஏற்படுது. கண்ணியமானவர்களே, முதலாக நபிமார்களுடைய வரலாற்றுல, முதலாக இஸ்லாமிய வரலாற்றுல ஆயுதங்களை எடுத்து அந்த சமுதாயத்தவர்களுக்கு எதிராக, அந்த தௌஹீதுக்கு எதிராக போராடக்கூடிய, தௌஹீதை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு எதிராக ஆயுதங்களை சுமந்து போராடிய முதல் நபியாக இஸ்லாமிய வரலாற்றில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பார்க்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து தான் முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு நபி தௌஹீதை முன்வைக்கக்கூடிய தருணத்தில் அந்த சமுதாயம் அந்த நபிக்கு எதிராக போரிடும் பொழுது அந்த நபி ஆயுதத்தை தூக்கலாம், அந்த நபி ஆயுதத்தை தூக்கி அவர்களுக்கு எதிராக ஃபைட்டிங் பண்ணலாம் என்ற சுன்னா, என்ற வழிமுறை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஆரம்பித்து கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹ் அவர்கள் வரைக்கும் அது நீடித்தது.
ரசூலுல்லாஹி வரைக்கும் அது நீடித்தது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஷஹாதாவை, தன்னுடைய தௌஹீதை தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த உம்மத்தாளர்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அந்த உம்மத்தாளர்கள் ரசூலுல்லாஹிக்கு எதிராக ஃபைட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மூசாவினுடைய வழிமுறையை, அந்த சுன்னாவை படைத்த ரப்பு அன்பு நபியர்களுக்கும் அறிமுகப்படுத்தினான். யா ரசூலல்லாஹ், அவ்வாறான கட்டம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் ஆயுதத்தை தூக்கலாம், உங்களுக்கும் அவர்களுக்கு எதிராக ஃபைட்டிங் பண்ணலாம், உங்களுக்கும் அவர்களுக்கு எதிராக போரிடலாம் என்ற வழிமுறையை படைத்த ரப்பு ரசூலுல்லாஹிக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறான். கனிமர்களே, சுப்ஹானல்லாஹ், நாங்க யோசிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில அவர்கள் எதிர்க்கிறாங்க, அவங்க ஃபைட்டிங் பண்றாங்க, அவர்கள் சதி செய்யறாங்க, நாங்க உடனடியாக வாழ தூக்கணும், நாங்க உடனடியாக அவர்களுக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்தோம் என்ற கன்செப்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தல. நபி அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில கண்ணியமார்களே 13 வருடம் நுபுவத்தோடு இருந்தாங்க. அந்த 13 வருடம் கண்ணியமார்களே சஹாபாக்கள் நசுக்கப்பட்டார்கள், சஹாபாக்கள் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க, சில சஹாபாக்கள் மரணித்தார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு வரலாறு எடுத்து பாருங்க, யாசிர் ரலியல்லாஹு வரலாறு, சுமையா ரலியல்லாஹு அவர்கள் அபூ ஜஹல் அம்பை எடுத்தவருடைய மறைவிடத்தில் குத்தி கொலை செய்தான். சுப்ஹானல்லாஹ், அந்த கட்டங்களை அடைந்த சந்தர்ப்பம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதங்களை தூக்குங்கள், நாம் யுத்தம் செய்யலாம், மக்கத்து வாசிகளோடு முஷ்ரிக்குகளோடு யுத்தம் செய்து போரிடலாம் என்பதாக ரசூலுல்லாஹி தயாராக இல்லை. கண்ணியமார்களே, 13 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய பூமியில பொறுமையாக இருந்தாங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதத்தை தூக்கி சென்று அந்த முஷ்ரிக்குகளோடு யுத்தம் செய்யவில்லை. அல்லாஹ் அக்பர். அந்த 13 வருடங்கள் கடந்து கண்ணியமார்களே அன்பு நபியர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதி வழங்கப்பட்டு மதீனாவுக்குள்ளால் நுழைந்தார்கள். மதீனாவுடைய முதல் வருஷம் கடந்து 14 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதத்தை தூக்கவில்லை. மதீனாவுடைய அந்த 2வது வருடம் கடந்து 15வது வருடம் கடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமார்களே, அது வரைக்கும் அன்பு நபி அவர்கள் ஆயுதத்தை தூக்கல. சுப்ஹானல்லாஹ், நாம் முதலாவது கல்வில பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது பீஸ்ஃபுல்லான மார்க்கம், இஸ்லாம் என்பது பொறுமையை நம்மர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் என்பது யுத்தத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது பொறுமை விரும்பக்கூடிய மார்க்கம். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வருடங்கள் இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்தார்கள். அந்த பொறுமைக்கு பின்னால படைத்த ரப்பு கண்ணியமார்களே யுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். ரசூலுல்லாஹி அவர்கள் யுத்தத்தை பற்றி சிந்திக்கவில்லை, சஹாபாக்கள் யுத்தத்தை பற்றி யோசிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அந்த மதீனாவுடைய பூமியில ஹிஜ்ரி 2வது வருஷம் அல்லாஹ் யுத்தத்தை ஏற்படுத்துகிறான். குர்ஆன் பேசுது கண்ணியமார்களே, வஉதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமூ. அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் யுத்தத்துடைய அனுமதி கொடுக்கப்பட்டது. அல்லாஹ், நாங்க யுத்தம் செய்ய போறோம், எங்களுக்கு யுத்தத்துடைய அனுமதியை தான் ரசூலுல்லாஹ் கேட்கல. படைத்த ரப்பு அல்லாஹ் ரசூல் அவர்களுக்கு யுத்தத்துடைய சூழலை, யுத்தத்துடைய என்வாயரன்மெண்ட், யுத்தத்துடைய மாஹோலை ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் யுத்தத்தை விரும்பல, ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழத்துக்கு விரும்பல. மக்களே, அன்பு நபியுடைய சிந்தனை அவ்வாறு கிடையாது. நபி அவர்கள் அமைதி விரும்பினார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் பொறுமை விரும்பினார்கள். அல்லாஹ் தஆலா யுத்தத்தை ஏற்படுத்த படைத்த ரப்பு விரும்பினான். காரணம் கண்ணியமார்களே, அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகிறான், பிஅன்னஹும் ظுலிமூ. காரணம், 15 வருடங்களாக சஹாபாக்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 15 வருடங்களாக சஹாபாக்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அநியாயத்துடைய விளைவை முஷ்ரிக்குகள் சந்திக்க வேண்டும். பொறுமையாக நீங்கள் இருந்துவிட்டீர்கள், எனவே நீங்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்கள். படைத்த ரப்பு யுத்தத்தை உண்டு பண்ணுகிறான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. அல்லாஹ் தஆலா அவன் தான் யுத்தத்தை உண்டு பண்ணுகிறான். கனிமர்களே, இன்னைக்கு உலகத்துடைய போக்குவாறு கிடையாது. இன்னைக்கு நாங்க எவ்வளவோ மாற்றங்களை உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் கனிமர்களே இரத்தத்துடைய உணர்வு, கொலையுடைய உணர்வு, சுப்ஹானல்லாஹ், நாளுக்கு நாள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கொலை செய்யக்கூடியவனுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. கொலை நடக்கணும், ரத்தம் ஓட்டப்படணும் என்ற சிந்தனையில் தான் உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிறது. கண்ணியமார்களே, ஆனால் ரசூலுல்லாஹுடைய சிந்தனை அவ்வாறு கிடையாது. அன்பு நபியர்களுடைய நோக்கம் அவ்வாறு கிடையாது. படைத்த ரப்பு யுத்தத்தை ஏற்படுத்துகிறான். கண்ணியமார்களே, சுப்ஹானல்லாஹ், நாங்கள் விளங்கணும். இந்த தலைப்பை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே நாங்கள் நிகழ்ச்சி விடக்கூடாது, சிந்தனைகள் மாறிவிடக் கூடாது. கண்ணியமார்களே, யுத்தம் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் 2 விதமான யுத்தங்கள் இருக்குது உலகத்தில், 2 விதமான போர் முறைகள் இருக்குது. முதலாவதாக நாங்கள் வரலாறுகளை, நாட்டுடைய வரலாறுகள், உலகத்துடைய வரலாறுகளை படித்து பார்ப்போம் என்றால் ஒரு யுத்த முறை இருக்குது. அதை அரசர்களும் பேரரசர்களும் தங்களுடைய நாட்டை விஸ்தரித்துக் கொள்வதற்காக வேண்டி அடுத்த நாட்டுக்குள்ள புகுந்து அவர்கள் யுத்தம் செய்து அங்குள்ள பொருட்களை அபகரித்து, பெண்களை அபகரித்து அந்த நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். இது ஒரு யுத்த முறையாக காணப்பட்டது. இஸ்லாம் இந்த யுத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் இந்த யுத்த முறையை இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. கனிவார்களே, உலகத்துடைய வரலாறுகள் பெரும்பாலுமான யுத்தங்கள் இந்த யுத்த முறைத்தான் இருந்திருக்குது. ஆனால்
இரண்டாவது ஒரு யுத்தம் இருக்கிறது கனிவார்களே. அதை நாம் ஷரியத்துடைய பார்வையில அத்திஃபா என்பதாக அழைக்கப்படுகிறது. இட் இஸ் கால்ட் அத்திஃபா. அத்திஃபா என்றால் கனிவார்களே, நான் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன், ஒருத்தன் என்னைய கத்திய தூக்கிட்டு என்னை அவன் அச்சம் ஊட்டி கொலை செய்யறதுக்காக வந்து கொண்டிருக்கிறான். நான் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன், அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் அக்பர், அவன் என்னைய காக்க வருகிறான், எனக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கிறது கேளா. நான் ஊருக்குள்ள ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்துல வேறொரு சமூகம் கூட்டமாக வந்து நம்மை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள், நம் பொருட்களை அபகரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். கனிமார்களே, எங்களுக்கு பொறுமையாக இருக்கிறது கேளா, எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ் அக்பர். இஸ்லாம் ஷரீஅத்தாக முன்வைத்திருக்கக்கூடிய இந்த யுத்த முறை கண்ணியமானவர்களே, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, நம்மை ஆபத்திலிருந்து எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய யுத்த ரகத்தை தான் இஸ்லாம் நம்மவர்களுக்கு ஆகமாக்கி இருக்கிறேன். வர்க்க யுத்தத்தை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இதனால தான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் செய்யப்பட்ட யுத்தங்கள் ரெண்டு விதமாக யுத்தங்கள் பார்க்கப்படும். முதலாவதாக கஸ்வா என்பதாக அழைக்கப்படும், இரண்டாவதாக சரியா. கனிமார்களே, கஸ்வத் என்றால் அன்பு நபியவர்கள் கலந்து கொண்டு செய்த யுத்தம், அது கஸ்வத் என்பதாக அழைக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்ல மாட்டாங்க, சஹாபாக்களை தயார் பண்ணி சஹாபாக்களை நீங்க போய் அந்த யுத்தத்தை செஞ்சுட்டு வாங்க அனுப்புவாங்க. அதற்கு சரியா என்பதாக அழைக்கப்படும். அன்பு நபியவர்கள் பிழை செய்த யுத்தம் கஸ்வா என்பதாக அழைக்கப்படும். கனிமார்களே, இந்த பத்ர் யுத்தம் இருக்கு இல்லையா, இது கஸ்வத் பத்ரினில் குப்ரா. கஸ்வத் பத்ரினில் குப்ரா, அன்பு நபியவர்கள் கலந்து கொண்ட யுத்தம் தான் இந்த பத்ருடைய யுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த சேர்ல நான் அமர்ந்து கொண்டு இந்த வரலாற்றை நான் லேசாக பேசிக் கொண்டிருக்கிறேன். கனிமார்களே, கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நாம் இந்த வரலாற்றை இன்பமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு கிடையாது கண்ணியமார்களே. இந்த பத்ர் யுத்தம் என்பது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய வரலாற்றை, இஸ்லாமிய எழுச்சியை, மாற்றத்தை உண்டு பண்ணிய மகாபெரிய யுத்தம் தான் இந்த கஸ்வத் பத்ரினில் குப்ரா. அல்லாஹ் அக்பர். இஸ்லாமிய வரலாற்றில் இதே போல் ஒரு யுத்தம் கிடையாது. இதே போல ஒரு ஆச்சரியமான மிகப்பெரிய யுத்தத்தை சஹாபாக்கள் சந்திக்கவில்லை. அவ்வளவு உச்ச கட்டத்தை அடைந்த யுத்தமாக இந்த பத்ர் யுத்தம் பார்க்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். கனிமார்களே, இந்த யுத்தம் உண்டாகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னால கூட யுத்தத்துடைய உணர்வு மதீனாவாசிகளுக்கும் இருக்கவில்லை, மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கும் இருக்கவில்லை. இன்றைக்கு யுத்தம் நடக்கணும் என்றா உலக நாடுகளை பார்க்கிறோம், பல மாதங்கள் பிளானிங் பண்ணுவாங்க. அவங்களோட யுத்தத்துடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட பிளஸ், சுப்ஹானல்லாஹ், திடீர் தாக்குதல்கள், பல்லாயிரக்கணக்கான மரணங்கள் உலகத்து, அவங்களுடைய திட்டங்கள் பல மாதங்களாக வருடங்களாக நீடிக்கும். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த மகாபெரிய யுத்தம், இந்த யுத்தம் நடப்பதற்கு 3 தினங்கள் இருக்கும் வரைக்கும் சஹாபாக்களுக்கோ கனிவர்களே, அதே போல் முஸ்லிம்களுக்கோ யுத்தத்தினுடைய எந்த விதமான உணர்வும் கூட கிடையாது. அல்லாஹ் ஷார்ட் பீரியட்டுக்குள்ளால இந்த பத்ர் யுத்தத்தை உண்டு பண்ணினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. கனிவர்களே, ரசூல் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், ஷாம்ல இருந்து கொண்டு அபூ சுஃபியானுடைய தலைமைத்துவத்துக்கு கீழான பெரும் பொருட்களை, சரக்குகளை சுமந்து கொண்டு ஒட்டகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டகங்களுக்கு நிறைய பாதுகாவலர்கள் இருக்கிறாங்க என்ற தகவல் ரசூல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. சஹாபாக்களே, அபூ சுஃபியானுடைய தலைமைத்துவத்துக்கு கீழால் பொருட்களையும் சரக்குகளையும் சுமந்து கொண்டு ஷாம்ல இருந்து மக்காவை நோக்கி மிகப்பெரிய ஒரு படை சென்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி உள்ள முழு தெளிவு எனக்கு தேவை. போய் நீங்கள் உணவு பார்த்து வாருங்கள். 2 சஹாபாக்களை தேர்வு செய்தார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், ஸயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா 2 பேர் பார்த்து சொன்னாங்க, நீங்க போகணும், எத்தனை ஒட்டகங்கள் வருதுன்னு நீங்க சொல்லணும். அந்த ஒட்டகங்களுக்குரிய கார்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சஹாபாக்களே, அந்த ஒட்டகத்துக்கு மேலால் சுமந்து வரக்கூடிய அந்த பொருட்களுடைய பொறுமதிகளுக்கு வரணும். சுப்ஹானல்லாஹ். 2 பேர், 2 சஹாபாக்கள் தங்களுடைய ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய அந்த பொருட்களுடைய அபூ சுஃபியானுடைய தலைமைத்துவத்துக்கு வரக்கூடிய அந்த ஈர் குறைஷ் என்பதாக அழைக்கப்படும் அதை உணவு பார்க்கறதுக்காக போறாங்க. கனிமர்களே, 2 பேரும் சுப்ஹானல்லாஹ் ஒரு இடத்துல போய் தன்னுடைய ஒட்டகத்தை நிறுத்தாற்றாங்க. ஹவ்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டகம். தூரத்திலிருந்து உணவு பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். உண்மையிலே கனிமர்களே, இந்த உணவு, இந்த இவர்களுடைய அப்சர்வேஷன், இவர்களுடைய முயற்சி, சுப்ஹானல்லாஹ், அவங்க முழுமையாக கவனிச்சாங்க. கவனிச்சு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், 2 பேர் கனிமர்களே வருகிறது. யா ரசூலுல்லாஹ், 1000 ஒட்டகங்கள், 1000 ஒட்டகங்கள் வருது. யா ரசூலுல்லாஹ், அந்த 2 சஹாபாக்களும் மறைந்திருந்து ஒளிந்திருந்து அந்த 1000 ஒட்டகங்களை எவ்வாறு கணிப்பீடு செய்தார்கள். யா ரசூலுல்லாஹ், அந்த 1000 ஒட்டகத்துக்கு மேலால் வரக்கூடிய பொருட்கள், ஒவ்வொரு ஒட்டகத்துக்கு மேலாலும் சுமந்து வரக்கூடிய பொருட்கள் 50,000 திர்ஹம், 50,000 தீனார் தங்கத்துடைய பொறுமதி இருக்கும். எங்கட
எங்களுடைய கால்குலேஷன் பார்க்கும் பொழுது பல கோடிகள் கனிமார்களே. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் எவ்வாறு இருக்கும் இது? யா ரசூலல்லாஹ், 40 பேர் தான் காட்ஸ் இருக்கிறாங்க. 40 காட்ஸ் தான் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். கனிமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இந்த பணிவிடை, உங்களுடைய இந்த ஆய்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக இருக்கும். சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், சஹாபாக்களே, இதோ உங்களுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம். ஹாதிஹி ஈது குரைஷ் ஃபீஹா அம்வாலுஹும், இதோ வருகிறது அபூ சுஃபியானுடைய பொருட்கள் தலைமைத்துவத்திற்கு கீழால் 1000 ஒட்டகங்கள். நீங்கள் போய் தடுத்து அந்த பொருட்களை கனிமத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள். லஅல்லல்லாஹு யுன்ஃபிகுஹா, அல்லாஹ் நாடினால் அந்த பொருட்களை உங்களுக்கு சொந்தமாக்குவான். நிறைய பேர் கேட்பாங்க, ஏனப்பா அந்த பொருட்கள் அவர் கை வச்சாங்க சஹாபாக்கள்? மகளே, அந்த பொருட்கள் அது முஷ்ரிக்குடைய பொருட்கள் அல்ல. அபூ சுஃபியான் எடுத்து வரக்கூடிய அந்த பொருட்கள் அது சஹாபாக்களுடைய சொத்து. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அணிந்து வந்த ஆடைகளை கூட கலட்டு தான் அனுப்பினாங்க. சஹாபாக்கள் சம்பாதித்த பணங்கள் மக்காவில் விடப்பட்டிருக்கிறது. முஷ்ரிக்குகள் அபாரிச்சாங்க. சஹாபாக்களே, இங்க போய் உங்களுக்கு முடியும் என்றால் அபூ சுஃபியானை எதிர்த்து அந்த 1000 ஒட்டகங்களுடைய சரக்குகளை நீங்க எடுத்துக்கொண்டு வாங்க. மகளே, ரசூல் அவர்கள் இதை சொன்னது எப்படி என்றா, சஹாபாக்கள் நபி அவங்க வற்புறுத்தல்ல. நபியவர்களும் இந்த பக்கம் செல்லவில்லை. நபியவர்களும் இந்த யுத்தத்தை இணைந்து கொள்ளவில்லை. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் தயாரானாங்க போறதுக்கு. புறப்பட்டு சென்றார்கள். 40 பேர் தானே. நாங்கள் ஒரு கூட்டம் போய் அவர்களை தாக்கி அந்த பொருட்களை எங்களுக்கு கனிமத்தாக எடுத்துக் கொள்ளலாம் என்று சஹாபாக்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கனிமர்களே, அபூ சுஃபியானுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. அபூ சுஃபியான், இதோ முஹம்மது ரசூலுல்லாஹுடைய படைகள் தயாராகி வருகிறார்கள் உங்களை தாக்குவதற்காக வேண்டி, உங்களுடைய பொருட்களை அவர்கள் கனிமத்தாக எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி. அபூ சுஃபியான் அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக வந்த அந்த ஒட்டகங்களை நிறுத்தினாரே. நிறுத்தி கனிமகளே, மிக பெரும் திறமசாலி, மிக பெரும் ராஜதந்திரி. அவரை விட யுத்த தந்திரத்தில் யாரும் இழைக்க முடியாது. பின்னால் அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான். இது இஸ்லாத்துக்கு முன்னால ஒட்டகங்களை நிறுத்தினாங்க. நிறுத்தி அங்கு ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த மனிதனுடைய பேர் மஜ்து இப்னு அதி என்பதாக அழைக்கப்படும். அபூ சுஃபியான் போய் கேட்டாங்க, இங்கு யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படைகள் வந்து சென்றார்களா? மஜ்து இப்னு அதி பதில் சொன்னார், யாரும் வரல, யாரும் வரவில்லை. 2 பேர் வந்தார்கள். அந்த இடத்தில் தங்களுடைய ஒட்டகத்தை சாய்த்து அமர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படியா? அபூ சுஃபியான் அந்த ஒட்டகத்தை சாய்த்த இடத்துக்கு நடந்து சென்றார். மகளே, நடந்து சென்ற பிற்பாடு அந்த இடத்துல ஒட்டகத்துடைய விட்டைகள் இருந்தது. ஒட்டகத்துடைய விட்டைகள் இருந்தது. அபூ சுஃபியான் அந்த விட்டைகளை கையெடுத்தார். மகளே, எவ்வளவு நுழைஜபிளான பர்சனாக இருக்கும்போது கையில எடுத்து அந்த ஒட்டகத்துடைய விட்டைகளை அதை நறுக்கினாரே. அதுல ஈச்ச பழம் இருந்துச்சு. ஈச்ச பழத்துடைய அந்த சீடு இருந்துச்சு. அந்த சீடு எடுத்து பார்த்தாரு அபூ சுஃபியான். சொன்னாரு, வல்லாஹி ஹாதிஹி அலாஇஃப் யஸ்ரிப், என்னுடைய தோழர்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒட்டகங்களை கட்டி சென்றிருக்கிறார்கள். இந்த ஒட்டகம் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவு மதீனாவுடைய ஈச்சப்பழம். மதீனாவுடைய ஈச்சப்பழம். அக்காலத்தில் மதீனாவுக்கு இன்னொரு பேர் சூட்டப்பட்டது யஸ்ரிப். மதீனாவுடைய ஈச்சப்பழத்தை சாப்பிட்ட ஒட்டகங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. கனிமகளே, சர்ச் பண்ணி பாருங்க. உலகத்துல 3000க்கும் மேற்பட்ட ஈச்சப்பழ வர்க்கங்கள் இருக்குதா. நாங்க ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் தான் நாங்க சாப்பிட்டோம். 3000க்கும் மேற்பட்ட ஈச்சப்பழ வர்க்கங்கள் இருக்குது. அபூ சுஃபியான் அந்த விட்டையை எடுத்து அக்யூரேட்டாக, துல்லியமாக அவர் கூறினார், மதீனாவுடைய ஈச்சப்பழங்களை சாப்பிட்ட ஒட்டகம் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. நிச்சயமாக இது முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சஹாக்கள் வந்து சென்றிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சஹாக்கள் வந்து சென்றிருக்கிறாங்க. எங்களுக்கு பேராபத்து காத்துக் கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் போய் கூறினார், அபூ சுஃபியான், தோழர்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 ஒட்டகங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு மேலால் சுமந்திருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்க வேண்டும் சொன்னாங்க. நாங்க மெயின் ரோட்ல வந்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய படை வந்து கொண்டிருக்கும். அவர்களும் இந்த மெயின் ரோட்ல தான் வருவாங்க. அபூ சுஃபியான் கூறினாரு, எங்களோட ரோடுடைய திசையை நாங்க மாற்றுவோம். மேற்கு திசைக்கு எடுத்துக் கொள்வோம். கடல் மார்க்கமாக பிரயாணம் செய்வோம். கடல் ஓரமாக பிரயாணம் செய்வோம். மெயின் ரோட்ல இருந்து 40,000 ஒட்டகங்களையும் 40 காவலர்களையும் திசை திருப்ப ஆரம்பித்தார் அபூ சுஃபியான். மகளே, திசை திருப்பப்பட்டு அந்த 1000 ஒட்டகங்களும் போய்கொண்டிருக்கிறேன். அபூ சுஃபியான் யோசிச்சாரே, நான் 40 பேர் காட்ஸோடு வந்திருக்கிறேன். வெறுமனே 40 பேர். எனக்கு அந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாக்கள் வந்தால், தோழர்கள் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனடியாக தன்னுடைய படைக்குள்ளாக இருந்த ஒரு தோழனை அழைத்து, ஒரு மனிதனை அழைத்து
அந்த மனிதனுடைய பேர் தம்தம் இப்னு அம்ர் அல்-கிஃபாரி. மிக வேகமாக குதிரை ஓட்டக்கூடிய மனிதர். அவர் சொன்னாரு, நீங்க உடனடியாக மக்காவுக்கு போகணும். ஷார்ட்கட்ல போங்க நீங்க மக்காவுக்கு. மதீனாவில் இருந்து மக்காவுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வாரம் பிடிக்கும் தூரம். சொன்னாங்க, ஷார்ட்கட் எடுங்க நீங்க. இந்த செய்தியை நீங்கள் மக்கத்து வாசிகளுக்கு முன்வைக்கணும். அபூ சுஃபியான் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறார். மக்கத்துடைய முஸ்லிம்கள் தயாராக யுத்தத்துக்கு என்ற மெசேஜை கொடுத்து அந்த தம்தம் அம்ர் அல்-கிஃபாரியை வலியுறுத்துறாங்க. குதிரை வீரர் கனிமர்கள் அவரே மிக வேகமாக தன்னுடைய குதிரையை ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அபூ சுஃபியான் தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு கடல் ஓரமாக பிரயாணம் செஞ்சு கொண்டு போறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் வந்தாங்க மெயின் ரோட்ல. அபூ சுஃபியானுடைய படை செல்கிறது, அது கடல் மார்க்க, அது கரையோரமாக. சஹாபாக்கள் வந்தாங்க, அபூ சுஃபியானையும் காணும், அபூ சுஃபியானுடைய எந்த விதமான அவருடைய பிரயாண கோஷ்டிகளையும் காணும். எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாங்க கண்ணியமர்களே. சுப்ஹானல்லாஹ். அபூ சுஃபியான் சென்று விட்டார்கள். அபூ சுஃபியான் அவர் தப்பித்து எஸ்கேப் ஆகிட்டாரு. அல்லாஹ் அக்பர். அபூ சுஃபியான் சேஃப். ஃபகத் நஜா பில் காஃபிலா. சேஃபாக போய் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் ரிட்டர்ன் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அபூ சுஃபியானும் 1000 ஒட்டகங்களும் கடந்து சென்று விட்டது, எங்களுக்கு அவரை ரீச் பண்றதுக்கு முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஹாபாக்களே, படைத்த ரப்பினுடைய நாட்டம் அவ்வளவு தான். நீங்க போங்க உங்கள் வீடுகளுக்கு. அபூ சுஃபியான் அவர் மக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமகளே, யுத்தத்தினுடைய எந்த விதமான சூழலும் கிடையாது, எந்த விதமான மாஹோலும் கிடையாது, எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. அபூ சுஃபியானும் சேஃப், சஹாபாக்களும் மதீனாக்குள்ளார் நுழைந்து விட்டார்கள். ஆனால் படைத்த ரப்பு அவன் நாடிவிட்டான், இந்த யுத்தம் நடக்க வேண்டும். கனிமகளே, இஸ்லாத்தினுடைய எழுச்சி இந்த யுத்தத்தின் மூலமாக மறைந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் யுத்தத்துடைய சூழலை எப்படி உண்டு பண்றாரு பாருங்க. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. படைத்த ரப்பு அவன் அந்த நிலைமைகளை மிகைக்கக்கூடியவன். கனிமகளே, அந்த தம்தம் இப்னு அம்ர் அல்-கிஃபாரி தன்னுடைய குதிரையில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அவர் எப்படி போனார் என்றா வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு வகத் ஜதஅ அன்ஃபஹு வ ஷக்க கமீஸஹு, அவருடைய உடம்பில் அவரே காயத்தை ஏற்படுத்திக் கொண்டு இரத்தத்தோடு போறாரே. இது ஏன் போறார் என்றா, தம்தமுடைய நோக்கம் யுத்தம் நடக்கணும், யுத்தம் நடக்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய படைகளுக்கு நாம் எதிர்த்து அளிக்கணும். முஷ்ரிக்குகளுக்கு இதனுடைய தாக்கத்தை நாம் கூற வேண்டும், விபரீதத்தை கூற வேண்டும் என்பதாக அவர் தன்னுடைய உடம்பை மாற்றிட்டு பிரயாணம் செய்கிறாரே. கனிமர்களே, மக்காவுக்கு ஒரு ரீச் ஆகல. சுப்ஹானல்லாஹ். இந்த தருணத்துல தான் அல்லாமா ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க. கனிமர்களே, மக்காவோடு இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மாமி ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், ஆத்திகா ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடைய சகோதரி, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சொந்த சகோதரி, நைட் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவு கண்ட உடனே அவர்கள் திடுக்கு திரும்பி விட்டார்கள். எழும்பி அடுத்த நாள் காலையில அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு இஸ்லாத்துக்கு முன்னால, அப்பாஸினுடைய சகோதரனே, இரவு ஒரு கனவு கண்டேனப்பா. அந்த கனவு ஒரு பயங்கரமான கனவாக இருந்துச்சு எனக்கு. லகத் ரஅய்து லைலத ருயா கத் அஃஸஅனி. எனக்கு பயமுறுத்தியது. கேட்டாங்க, என்ன கனவு நீங்க கண்டீங்க? இல்ல, ஒரு மனிதர் திடீரென்று மலைக்கு மேல் ஏறினாரே. அவர் கூறினார், ஏ மக்கத்து வாசிகளே, நீங்க ரெடியாகுங்க எல்லாரும். கூமு இலா மசாரிக்கும். 3 நாட்களுக்குள்ளார் யுத்தம் நடக்க போகுது, 3 நாட்களுக்குள்ளார் யுத்தம் நடக்க போகுது என்று அவர் அறிவிப்பு செய்கிறார். அறிவிப்பு செய்த அடுத்த கணம் அந்த பாறையில இருந்து, மலையில இருந்து ஒரு கல்லு வெடிச்சு துண்டு துண்டாக மாறி மக்கத்து அந்த பூமிக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலும் அந்த மலையுடைய கல்லுடைய துண்டுகள் போய் நுழைந்திருக்கிறது. இந்த கனவு எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அப்ப சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு முன்னால, சகோதரியே, இந்த கனவை வேற யாருக்கும் நீங்க சொல்ல போக வேணாம், இது ஜஸ்ட் ஒரு கனவு தானே, சொன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை. கனிமர்களே, சகோதரி அவங்க அனுப்பிட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. தன்னுடைய நண்பரை சந்தித்தார்கள். வலீத் இப்னு உத்பா நண்பருக்கு பக்கத்தில் போய் சொன்னாங்க, ஆத்திகா ஒரு கனவு கண்டிருக்கிறா, அந்த கனவு இப்படித்தான், நான் நண்பர் என்ற அடிப்படை உனக்கு நான் ஷேர் பண்றேன், இந்த கனவு யாருக்கும் நீ ஷேர் பண்ணிடாது, யாரிடம் நீ பகிர்ந்து கொள்ளாதே, இது ஒரு கனவாக தான். கனிமர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க காபத்துல்லாஹ் அடுத்த நாள் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு முன்னால பின்னால் ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் அபூ ஜஹலுடைய சத்தம். அபூ ஜஹல் சத்தம் போட்டு பேசுகிறான். அப்பாஸ் ரலியல்லாஹு அவரை பார்த்து, யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப்புடைய பரம்பரைகளை நீங்கள் எல்லாரும் உள்ளால்தான், அம்மா அறிந்து கொள்ளுங்கள், அலா ரதீதும் அன் ததனப்பா ரிஜாலுக்கும். என்னப்பா, உங்களோட குடும்பத்துக்குள்ள ஆண்கள் நபித்துவத்தை வாதித்து பெண்களும் நபித்துவத்தை வாழ ஆரம்பித்து விட்டார்களா? என்ன ஒரு ஆட்சிக்க பேசியிருக்கிறாங்க. யுத்தம் நடக்க போகுதாம், இந்த மக்காவில் மாற்றங்கள் போகுதாம்.
இங்க பாருங்க, இந்த கனவு எனக்கு கேள்விப்பட்டுச்சு. அபூஜஹல் சொன்னான், அப்பாஸ் 3 நாட்களுக்குள்ளால் இந்த பூமிக்குள்ள யுத்தம் ஏற்படாவிட்டால் மக்கத்து பூமிக்குள்ளால் அரபுகளுக்குள்ளால் உங்களுடைய குடும்பத்தை பொய்யான குடும்பம் என்ற பெயரை நாம் சூட்டுவோம். அரபிகளுக்கு பொய் என்றது பிடிக்காது. அப்பாஸ் தலைவன் கோபப்பட்டாங்க. யாரப்பா அந்த மெசேஜ் லீக் பண்ணினது? இந்த ரகசியத்தை நான் வலிதுக்கு மட்டும்தான் சொன்னேன். வலிதுகிட்ட போய் சொன்னாரு, நீ சொன்னியா இத? நண்பன் அடிப்படையில் உனக்கு பகிர்ந்து கொண்டேன் அல்லவா? நான் இதை யாருக்கும் கூறவில்லை, அபூஜஹலுக்கு மாத்திரம் கூறினேன். கூற வேண்டியவன் கூறியிருக்கிறானே. மகளே சுப்ஹானல்லாஹ், 3 நாட்களுக்குள்ள யுத்தம் வரணும். அபூஜஹலுடைய சபதம். 2வது நாள் கடந்த 3வது நாள் மகளே அப்பாஸ் அவங்க காபத்துல்லாவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறாங்க. போகும்போது அபூஜஹல் சத்தம் கேட்குது. எங்க அப்பாஸ், யுத்தத்தை காணும், யுத்தத்தை காணும், ஒரு ஆத்திகாவுடைய கனவுடைய எந்த விதமான பிரதிபலிப்பும் கிடையாது என்று சத்தம் போட்டு பேசும் பொழுது அப்பாஸ் அவனுக்கு கோபம் போயிருச்சு. இங்க அபூஜஹலுக்கும் கோபம் போயிருச்சு. 2 பேரும் கைகலப்பைப்பட்டு அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை தூக்கி அவர்கள் சண்டை பிடிக்கக்கூடிய தருணம் ஏற்படும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தம்தம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி அபூ சுஃபியான் அனுப்பிய அந்த தூதர் அவருடைய தூதை எடுத்துக்கொண்டு மக்காவுக்குள்ள நுழைகிறார். ஆத்திகாவுடைய கனவு ரியலாக மாறுது. அல்லதீமா அல்லதீமா அம்வாலக்கும், குறைஷிகளே உங்களுக்கு பேராபத்து, அபூ சுஃபியான் பேராபத்தில் இருக்கிறார், உங்களுடைய பொருட்களை அபகரிக்கக்கூடிய சமூகமாக முஹம்மதுடைய படை மாறி இருக்கிறது, ரெடியாக இருந்ததுக்கு. அந்த அம்ருப்னு அந்த தம்தம் இப்னு அம்ர் அல் கிஃபாரியுடைய உடலை பார்த்த மக்கத்து முஷ்ரிக்குன்கள் பயந்து விட்டார்கள். ஆடைகளை கழித்துக் கொண்டு ரத்தத்தோட முன்னால் வந்துட்டாரு. மகளே, அவர் இந்த அறிவிப்பை முன்வைத்த அடுத்த கணம் மக்காவில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. உடனடியாக கனிமகளே, உடனடியாக 1300 முஷ்ரிக்குகள் ஒன்று சேர்ந்தாங்க. உடனடியாக எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர்கள் ஒன்று சேர்ந்த நோக்கம் அந்த 1000 ஒட்டகங்களை பாதுகாக்கிறதுக்கு. 1300 முஷ்ரிக்குகளுடைய தலைகள் முன்னால் நின்றாங்க. ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளால் யுத்தத்துடைய சிந்தனைகள் உருவாக்கப்பட்டது. படை தரப்பு அல்லாஹ் யுத்தத்தை உண்டு பண்ணுகிறான். 1300 அந்த முஷ்ரிக்குகள், 100 குதிரைகள், எண்ணிறங்காத ஒட்டகங்கள், 600க்கும் மேற்பட்ட கேடயங்களோடு முஷ்ரிக்குகள் அவர்கள் பெருமையோடும் ஆடம்பரங்களோடும் அவர்கள் முன்னால் நின்று கொண்டாங்க. அபூஜஹல் தங்களுக்கு தலைமைத்துவத்தில் இருக்கிறாரே. எல்லாரும் தயாராக யுத்தத்துக்கு. கனிமர்களே, யுத்தத்துக்காக வேண்டி தயாராகிறாங்க. குர்ஆன் பேசுதே, பஃரன் வரிஆ அன்னாஸ் வயசுத்தூன அன் சபீலில்லாஹ். பெருமையோடு அவர்கள் வெளியானார்கள். பெருமையோடு மக்கத்துல எங்களுடைய பெருமையை நாம காட்டணும். ஒரு ஆயுதங்களை சுமந்து கொண்டு வெளியானாங்க. இது ஒரு குர்ஆன் வசனம் பேசுது, வகதவ் அலா ஹர்தின் காதிரீன். ரசூல் அவர்களோட வெறுப்போட, ரசூல் அவர்கள் கிட்ட இருந்தா நாங்க வெட்டிக்கு அவர்களை சாப்பிடுவோம் என்ற அளவுக்கு வெறுப்போட மகளே ஆயுதங்களை சுமந்து கொண்டு போறாங்க. இந்த யுத்தம் என்பது நாங்க, இந்த நிகழ்வு என்பது கனிமர்களை நாங்கள் லேசாக யோசிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வரலாறு தெரியுமா இது? சுப்ஹானல்லாஹ், மிக பெரும் பலத்தோடு போறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 10 ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுவார்கள். அவ்வளவு ஒட்டகத்துடைய எண்ணிக்கையோடு போறாங்க. பிரயாணமாகுது. மக்காவிலிருந்து பத்ருக்கு 335 கிலோமீட்டர்ஸ், மதீனாவிலிருந்து பத்ருக்கு 135 கிலோமீட்டர்ஸ். உஸ்பான் என்ற இடத்தை கடக்கிறாங்க, குதைத் என்ற இடத்தை கடக்கிறாங்க, ஜுஹ்ஃபா என்ற இடத்தை கடக்கிறாங்க. கடக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அபூ சுஃபியான் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. தூது வந்து சேருது, நீங்க எல்லாரும் மக்காவிலிருந்து வாரீங்க, உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்க நினைச்ச மாதிரி we are safe, நாங்க சேஃபாக வந்து கொண்டிருக்கிறோம், நீங்க பதிலுக்கு வர தேவையில்லை. மகளே, எவ்வளவு தடங்கள் பாருங்க. இன்னமா ஹரஜ்தும் லிதஹரிஸு அம்வாலக்கும் வரிஜாலக்கும் வஈலக்கும். நீங்க ரிட்டர்ன் போங்க, தூது அனுப்பப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், அபூ ஜஹல் முன்னால் வந்து நின்றான். இந்த மெசேஜ் கிடைச்ச உடனே கூறினான், நாங்க ரிட்டர்ன் போக முடியாது, ரிட்டர்ன் போக முடியாது. மகளே, மக்காவுடைய பூமியிலிருந்து 1300 பேர் வந்தாங்க. முழு மக்காவுடைய 2 பேர் வரல. அபூ லஹபும் பனு அதி கோத்திரத்தை தவிர அடுத்த அனைத்து முஷ்ரிக்குகள் வந்து சேர்ந்தாங்க. 1300 பேர் முன்னுக்கு இருக்கிறாங்க. அபூ சுஃபியானுடைய இந்த மெசேஜ் வந்த உடனே சில முஷ்ரிக்குகள் கூற ஆரம்பித்தார்கள், இல்ல இல்ல, எங்கட பொருட்கள் சேஃப் பண்ண நாங்க என்னத்துக்கு யுத்தம் செய்யணும், நாங்க ஏன் யுத்தம் செய்யணும், ரிட்டர்ன் போயிடுவோமே.
அபூஜஹல் சொன்னான், போக முடியாது. நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய படைக்கு நாங்க அடிக்கிறோம். அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்று சொல்லக்கூடிய சொன்னாரு, ரிட்டன் போங்க மக்காக்கு. அந்த அஹ்னஸ் இப்னு ஷரீக்கோட பனூ ஸுஹ்ரா அந்த கோத்திரம் சொன்னாங்க, ரிட்டன் போ மக்காக்கு. 1300 பேர்ல 300 பேர் ரிட்டன் மக்காவுக்கு போயிட்டாங்க. எஞ்சிருந்தார்கள் 1000 பேர். கண்ணியமானவர்களே, அபூஜஹலுடைய தலைமைத்துவத்தை கீழே 1000 பேர் ரிமைனிங். அபூஜஹல் சொன்னான், யாரும் நகரக்கூடாது, நாம் பதிலுக்கு செல்கிறோம். சென்று அந்த இடத்தில் நாம் அமர வேண்டும். 3 நாட்கள் தரிக்க வேண்டும். யுத்தம் நடந்தோ இல்லையோ எங்களுடைய ஒட்டகங்களை அறுத்து சாப்பிட வேண்டும். நாம் அழைத்து செல்லக்கூடிய பெண்களை கொண்டு ஆடல் பாடல் செய்ய வேண்டும். என்னோட வருகையை பார்த்து முழு அரபு தேசமும் பயப்படணும். ரிட்டன் போறது கேளா. 1000 முஷ்ரிக்குங்களும் பத்ரை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது யுத்தத்துக்காக வேண்டிய முஷ்ரிக்குங்கள் வாராங்க என்ற செய்தி தெரியாது. அல்லாஹ் அக்பர். அன்பு நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், யுத்தம் தேவையில்லை என்று முஷ்ரிக்குங்கள் ரிட்டன் ஆகினாலும் கூட மறுபடியும் 1000 பேர் யுத்தத்துடைய சிந்தனையோடு வர்றாங்க பதிலுக்கு. யுத்தத்துடைய சிந்தனையோடு வாராங்க பதிலுக்கு. சொன்னாங்க, சஹாபாக்களே, மஷூராவுக்காக ஒன்று சேருங்கள். மஷூரா பண்ணணும், எல்லாரும் வாங்குறீங்க. அல்லாஹ் அக்பர். அனைத்து முஹாஜிர்களும் சஹாபாக்களும் அன்சாரிகளும் ஒன்று சேர்ந்தாங்க. நீண்ட நேரம் மஷூரா. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் இவ்வளவு நீண்ட நேரம் மஷூரா செய்யப்படல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்க. முஹாஜிர் சஹாபாக்கள்ல அன்சாரி சஹாபாக்கள்ல யாருமே பேசல. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலைப்பட்டது, இந்த யுத்தம் செய்ய வேண்டும். நாங்க மதீனாவில் இருக்கிறோம், மதீனா வாசிகளுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. யாரும் பேசாம அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தருணத்துல தான் முஹாஜிர்கள் இங்கால பக்கம், அன்சாரிகள் இங்கால பக்கம் 17 வயது கொண்ட ஒரு வாலிபன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுப்பினாங்க. அன்சாரி சஹாபிகள் இவர்களே, 17 வயது கொண்ட சஅத் இப்னு முஆத் எழும்பி கூறினார், யா ரசூலல்லாஹ், அந்த சஅத் இப்னு முஆதுடைய பேச்சுகள் இவர்களே, அங்க ஒன்று சேர்ந்திருந்த அத்துணை சஹாபாக்களுடைய உடம்பிலும் புதிய ரத்தம் ஓடிச்சு. 17 வயது அவருக்கு. இன்னைக்கு எங்கட காலத்துல 17 வயசு பிள்ளைகளுக்கு பேச முடியாது. அப்படி ஒன்று 50 வயசுல ஒருத்தருக்கும் பேசலாம். 17 வயது எவ்வளவு ஈமானுடைய பலம் இருக்கும். யா ரசூலல்லாஹ், மக்காவிலிருந்து இருந்து மதீனாக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நாங்க இடம் தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அது ஆமன்னா பிக் வஸதக்னாக், உங்களை கொண்டு ஈமான் கொண்டு உண்மைப்படுத்தியிருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், வஷஹித்னா அன்னமா ஜஅத பிஹி வல் ஹக், நீங்க கொண்டு வந்த அனைத்தையும் நாங்க அதை கொண்டு சாட்சி கூறுறோம். யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது நாங்க உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். நீங்க கடலை காட்டி கடல்ல பாயுங்கள் சொன்னாலும் பாயத்துக்கு நாங்க தயார். ரசூலுல்லாஹ், உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம். யுத்தம் நடந்தால் இந்த யுத்தத்தில் நாங்கள் பொறுமையாக இருப்போம். சுப்ஹானல்லாஹ். 17 வயது ஒரு வாலிபனுடைய பேச்சு. கண்ணியமானவர்களே, இந்த பேச்சை கேட்ட அத்துணை சஹாபாக்களுடைய கல்வி மாறிச்சு. சொன்னாங்க, ரெடியாக யுத்தத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். 313 பேர். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்துல 314, இன்னும் ஒரு ரிவாயத்துல 317. பல மடங்கு முஷ்ரிக்குகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. 2 குதிரைகள் தான். ஒரு குதிரை சுபைர் இப்னு அவ்வாமுடைய குதிரை, இன்னொரு குதிரை மிக்தாத் இப்னு அஸ்வத் அல் அகந்தியுடைய குதிரை. 70 ஒட்டகங்கள் தான். அந்த முஷ்ரிக்குகள் கிட்ட ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்கள் அனுப்பாங்க. வெறுமனே 70 ஒட்டகங்கள். அல்லாஹ் அக்பர். அந்த ஒட்டகங்கள்ல 3 பேர் பிரயாணம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் மாறி மாறி பிரயாணம் செஞ்சாங்க. 135 கிலோமீட்டர் தூரம். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான், வஅன்தும் அதில்லா, நீங்க மிகவும் வீக்கான பலவீனமான சிச்சுவேஷன்ல இருந்தீங்க. நீங்க மதீனாவிலிருந்து சஹாபாக்கள் பத்ரை அடைந்தார்கள். கனிமகளே, பத்ரை அடைந்த பிற்பாடு சுப்ஹானல்லாஹ் 17வது நைட் வெள்ளிக்கிழமை இரவு. கனிமகளே, ரசூலுல்லாஹ் அங்க பத்ருக்கு போன அடுத்த கணம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை தேடினாங்க. நபி அவங்க இல்ல. ஒரு பக்கமாக நபி அவர்கள் சுஜூதில் விழுந்து விட்டார்கள். சுஜூதில் விழுந்த ரசூல் அவர்கள் தலையை உயர்த்தவே இல்லை. கண்ணியமானவர்களே, பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹுடைய போர்வை கீழே விழுது. நபி அவங்களுடைய போர்வை எடுத்து மறுபடியும் போடுறாங்க. யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், எழும்புங்க யா ரசூலல்லாஹ், கஃபாக முனாஷதத்தக ரப்பக், படைத்த ரப்பிடம் நீங்கள் மன்றாடியது போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். நீண்ட நேரத்துக்கு பின்னர் ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதியவர்களாக எழுப்பினாங்க. சஹாபாக்களை நன்மாரை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எனக்கு குர்ஆன் வசனத்தை அறிவில் பண்ணிட்டான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், நீங்கள் படைத்த ரப்புக்கிட்ட உதவி தேடிட்டீங்க, அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூல் செய்து விட்டான். 1000 மலக்குமார்கள் இறங்கிட்டாங்க.
அன்னி முமுத்துக்கும் மலாயிகத்தி முர்திஃபீன். 1000 மலக்குமார்கள் ஜிப்ரீலுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இறங்கிட்டு சஹாபாக்கள் யாரும் பயப்படவானோ, படைத்த ரப்பு எனக்கு வெற்றியை அல்லாஹ் வாக்குறுதியாக தந்துவிட்டான். அபூபக்கர் சொல்றாங்க, என்னுடைய கையை பிடிச்சிட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் நாளைக்கு இந்த நேரத்துல வந்து இந்த இடத்துல தான் அபூஜஹல் கொலை செய்யப்படுவான், இந்த இடத்துல தான் உத்பா கொலை செய்யப்படுவான், இந்த இடத்துல தான் ஷைபா கொலை செய்யப்படுவான். ரசூலுல்லாஹி அவர்கள் வெட்டப்படும் இடத்தை கூட குறிப்பிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களே, அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொண்டு வாக்களித்து விட்டான். அடுத்த நாள் யுத்தம் ஒரு நைட்டாக இருக்குது. அல்லாஹ் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தினான். அந்த நைட்டுக்குள்ள 313 சஹாபாக்களுக்கும் இது யுகஷிக்கும் அல்லாஹ் தஆலா அனைத்து சஹாபாக்களுடைய கல்வில தூக்கத்தை கொடுத்துட்டான். அடுத்த நாள் யுத்தம், சஹாபாக்கள் தூக்கம் மகளே. அல்லாஹ் அவட கல்வை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் தூக்கத்தை ஏற்படுத்தினான். அந்த நைட் படைத்தரப்பு ஒரு மலையை பொழிய வைத்தான். அந்த மலை சஹாபாக்களுக்கு மிக பெரும் பிரயோஜனத்தை கொடுத்தது. அவர்கள் இருந்த அந்த பகுதி மணல் பிரதேசமாக இருந்தது. மழையின் காரணமாக அந்த மணல்கள் இறுகி சஹாபாக்களுக்கு நடமாடுவதற்கு லேசாக மாறிச்சு. சஹாபாக்களுக்கு தேவையான தண்ணீரை சேமித்துக் கொண்டார்கள், உடலை நனைத்துக் கொண்டார்கள். மகளே, காலை நேரம் வெள்ளிக்கிழமை, அல்லாஹ் அக்பர், அன்பு நபி அவர்கள் படையை பிரித்தார்கள். கதீபத்துல் முஹாஜிரின், முஹாஜிர்களுடைய ஒரு பக்கம், கதீபத்துல் அன்சார், அன்சாரி சஹாபாக்கள் இன்னொரு பக்கம். முஹாஜிர் சஹாபாக்களுடைய கருப்பு கொடியை அலிரஸில் அவர் கையில கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்சாரி சஹாபாக்களுடைய அந்த கருப்பு கொடியை சஅத் இப்னு முஆதுடைய கையில கொடுத்தாங்க. ரசூல் அவர்களுக்குரிய காட் யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மெலிந்த சஹாபி. அபூபக்கர், நீங்க தான் என்னுடைய பாதுகாவலர். ரசூல் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை. அந்த ஒரு நடைமுறைக்காக வேண்டி அபூபக்கர் அவர்கள் பாதுகாவலாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. சொன்னாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் தானப்பா எனக்கு அபூபக்கருடைய வீரம் வழங்கிச்சு. ரசூல் அவர்களுக்குரிய பாதுகாவலாக காடாக போடப்பட்ட பிற்பாடு தான் அஷ்ஜாஉன் நாசி அபூபக்கருடைய வீரத்தை நான் புரிந்து கொண்டேன். கனிமர்களே, சஃப்ல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து சஹாபாக்களையும் சஃப்ல நேர்படுத்துறாங்க. நேராக இருங்க, நேராக இருங்க, நேராக இருங்க. ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடக்குது. ஒரு சஹாபியுடைய வயிற்றுல நபி அவங்க கம்பால குத்திட்டாங்க. சவாத் இப்னு கஸியா ரசூலுல்லாஹ் தட்டினாங்க, அவருக்கு நொந்து போச்சு. அந்த சஹாபி முன்னாடி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பாவித்த அந்த கம்பு என்னுடைய உடலை நோவித்து விட்டது, என் வயிறு வலிக்குது, என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க. ரசூலுல்லாஹ், நானும் அதே போல் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரணும்னு சொன்னாரு. சஹாபிகள் அவர்களே, சவாத் இப்னு கஸியா ஒரு சஹாபாக்கள் முகத்தை பார்க்கிறாங்க. யுத்த சந்தர்ப்பம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாரு. சொன்னாங்க, சவால், என்னுடைய உடம்பை எடுத்துக் கொள்ளுங்க, நீங்க தந்தீங்க. ரசூலுல்லாஹ், உங்க உடம்பு எனக்கு தேவையில்லை, உங்களுடைய வயிற்றை காத்துங்கள், அந்த இடத்துக்கு தான் பனிஷ்மெண்ட் தரணும். ரசூலுல்லாஹ் ஜுப்பை உயர்த்தினாங்க. ஜுப்பை உயர்த்தி அடுத்த கணம் அவர் வந்து அந்த கம்பை எடுத்து தூக்கி வீசிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வயிற்றை முத்தமிட்டார்கள். என்ன நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? ரசூலுல்லாஹ், யுத்தம் நடக்க போகுது, அந்த யுத்தத்தில் நான் மூத்தாகிட்டேன்டா என்ற கல்வி ஒரு சந்தோஷம் வரும் எனக்கு. கடைசி தருணத்தில் உங்களோட உடம்பை என்னுடைய உடம்போடு சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். கனிமர்களே, யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய கண்களுக்கு முஷ்ரிக்குகளை குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக காட்டினான். இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஆச்சரியம். அதே சந்தர்ப்பத்தில் முஷ்ரிக்குகளுடைய பார்வையிலையும் சஹாபாக்கள் ஏற்கனவே குறைவாக இருக்கிறாங்க, இன்னும் குறைவாக காட்டினான். அபூஜஹல் கூறினாராம், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள எனக்கு அறிவு வேணும். அவ்வளவு தைரியம் அவருக்கு வந்துட்டு, ஏன் அல்லாஹ் இதை ஏற்படுத்தினான் என்றால் யாரும் வெட்காக கூடாது, யுத்தம் நடக்கணும். யுத்தம் ஆரம்பமாகிட்டு கனிமர்களே, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு வேகம் என்றா சஹாபாக்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய யுத்தத்துடைய வரலாறுல அல்லாஹ் அக்பர், 2 யுத்தத்தில தான் மலக்குமார்கள் முழுமையாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. முதலாவதாக பத்ர் யுத்தம், இரண்டாவதாக ஹுனைன் யுத்தம். ஹுனைன் யுத்தத்துல மலக்குமார்கள் கலந்து கொண்டாங்க. அவங்க ஆயுதத்தை தூக்கல. பத்ர் யுத்தத்தில் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள், ஆயுதத்தை தூக்கி அவர்களை யுத்தம் செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வாளை உயர்த்துகிறோம், தலை கீழே விழுது யா ரசூலல்லாஹ். நாங்க வாளை உசத்துறோம், கை கீழே விழுது யா ரசூலல்லாஹ். அது என்ன எங்களுக்கு விளங்கல்ல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிப்ரீலும் அவருடைய மலக்குமார்களை யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களே, கனிமர்களே, நிலை குலைந்து முழு முஷ்ரிக்குங்களும் விரண்டோட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் குறுகிய ஷார்ட் டைமுக்குள்ள முழு பத்ருடைய களத்தையே முஸ்லிம்களுக்கு சார்பாக அல்லாஹ் மாற்றினான். அல்லாஹ் அக்பர். நிறைய நிகழ்வுகள் நடந்தது கனிமர்களே. அல்லாஹ் கேவலமான மூத்த கொடுத்தான் அபூஜஹலுக்கு. கேவலமான மூத்து.
சிறிய வயது 2 குழந்தைகளின் மூலமாக அல்லாஹ் அபூஜஹலுடைய மரணத்தை ஏற்படுத்தினான். பெரியாக்கள் இல்ல, சிறிய வயது 2 பேர் அபூஜஹலை குதிரையிலிருந்து இறக்கி குதிரையை வெட்டி அவர்களை கீழே போட்டாங்க. 2 சிறுவர்கள் கனிமார்களே, அல்லாஹ் மோசமான மௌத் கொடுத்தார் அபூஜஹலுக்கு. ரசூலுல்லாஹ் அவங்க எந்த இடத்துல அவங்க அபூஜஹல் மரணிப்பான் என்பதாக அவங்க மென்ஷன் பண்ணினாங்களோ அதே இடத்துல அபூஜஹல் வீழ்ந்திருந்தான். எந்த விதமான மாற்றம் இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். 70 முஷ்ரிக்குகள் கொலை செய்யப்பட்டாங்க. 70 முஷ்ரிக்குகள் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். கனிமகளே, ஒரு இடம் அலீபு பத்ர் என்பதாக அழைக்கப்படும். கொலை செய்யப்பட்ட அத்துணை முஷ்ரிக்குகள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அத்துணை பேரும் ரசூலுல்லாஹ் போய் முன்னாடி நின்றாங்க. சொன்னாங்க, முஷ்ரிக்குங்களே, எனக்கு அல்லாஹ் வாக்களித்தான் இந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதாக அதை நான் பெற்றுக் கொண்டு விட்டேன். உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டு விட்டீர்களான்னு கேட்டாங்க. உமர் நாங்க பக்கத்துல இருந்து, யார் சொல்லலாம், செத்து போய்ட்டாங்க அவங்க எல்லாரும், மரணிச்சுட்டாங்க, அவரோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க. உமர், நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிர்பாராத வெற்றியை கொடுத்தான். 70 விதமான முஸ்லிம்கள் முன்னால் இருக்கிறாங்க கைதிகளாக. இந்த உலகத்தில் எந்த தலைமைத்துவமும் செய்யாத விடயத்தை அவங்க செஞ்சு காட்டினாங்க. அதுல அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா முன்னால கைதியாக இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மருமகன் ஸைத் ரலியல்லாஹுடைய அந்த கணவர் அபுல் ஆஸ் அந்த இடத்துல கைதியாக இருக்கிறாரு. சுஹைல் இப்னு அம்ர் கைதியாக இருக்கிறாரு. அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த கைதிகளை 2ஆ பிரிங்க. நீங்க யாரிடம் பணம் இருக்குதோ அவர்கள் கண்ட பணமாக பணத்தை கொடுத்து இந்த இடத்தில் விடுதலை ஆகணும். யாரிடம் பணம் இல்லையோ, ஏழைகளாக இருக்கிறாங்களோ, மதீனா வாசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் இந்த அறிவை கற்றுக் கொடுக்கட்டும். ரசூலுல்லாஹுடைய சுன்னா கனிமர்களே. அந்த தருணம் தான் அபுல் ஆஸ் ரசூலுல்லாஹுடைய மருமகன் ஒரு நெக்லஸ் எடுத்து கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் கிட்ட, இதை நான் உங்களுக்கு தந்து விடுதலையாகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் கையில் அந்த நெக்லஸ் கொடுக்கும் பொழுது கனிமர்களே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கண்ணீர் விட்டால் ஆரம்பிச்சாங்க. இது என்னுடைய மனைவி ஹதீஜாவுடைய நெக்லஸ், ஜைனபுக்கு கொடுத்தது. அந்த நெக்லஸ் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. ரசூல் அவர்கள் அழுதார்கள். கனிமகளே, சுஹைல் இப்னு அம்ர் இருக்கிறார் பக்கத்துல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சுஹைல் இப்னு அம்ர் உங்களுக்கு எதிராக வசைக்கவதை பாடியவர், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க யா ரசூலல்லாஹ், இந்த சுஹைல் இப்னு அம்ருடைய பற்களை கலட்ட நான் சொன்னாங்க. மர்வானா, அல்லாஹ் ஒரு காலத்துல இந்த சுஹைல் இப்னு அம்ரின் மூலமாக இஸ்லாத்தை வளர்ப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பின்னால காலத்தில் இஸ்லாத்தை சுஹைல் இப்னு அம்ரின் மூலமாக வளர்த்து காட்டினான். கனிமகளே, நீண்ட வரலாறு இது. ஷோர்ட்டான ஒரு மணித்தியாலத்துக்குள்ளதை சுருக்கமாக வைத்திருக்கிறேன். உண்மையிலே எங்கட கல்வில இந்த வரலாறு நாங்க கேட்கிறோம். இந்த காதை கேட்டு நீங்க காதை விட்டதுக்கு இல்ல. இது எங்களுக்கு இஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரும் தியாகங்களுக்கு பின்னால, மிகப்பெரும் சிரமங்களுக்கு பின்னால இந்த உலகத்தில் இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்கு அடிப்படையான காரணம் இந்த சஹாபாக்களுடைய பத்ர் யுத்தத்துடைய ஆரம்ப நிகழ்வு. இன்னைக்கு நாங்க நோமலாக இஸ்லாத்துடையவர்களாக மாறி இருக்கிறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்களை பார்க்க சகிச்சுக் கொள்றதுக்கு இல்லாது இல்லையா? எவ்வளவு மாற்றங்கள் உலகத்தில் ஏற்படுத்த கனிமகளே, அல்லாஹ் எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ இந்த சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் இந்த 17வது இரவு அல்லாஹ் இந்த இடத்துல அமர்ந்து சஹாபாக்களுடைய இந்த ஹிஸ்டரிய வரலாறு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தால் எங்களுக்கு நசீபமாக இருக்கிறான். உண்மையிலே எஞ்சிருக்கக்கூடிய ஒரு குறுகிய காலம், இந்த காலத்தை நாங்க பயன்படுத்தணும். அல்லாஹ் அடுத்த ரமலானுடைய காலம் எங்களை இந்த இடத்துல ஒன்று செய்ய தெரியாது. உண்மையிலே நான் பல இடங்கள்ல கூறக்கூடிய விடயம், கடந்த ரமலான்ல எங்களோடு இருந்தவங்க இந்த ரமலான்ல இல்ல கண்டிப்பாக.